ஸ்ரீ டிவியில் ஒளிபரப்பாகும் விருந்தினர்களின் பிரத்யேக பேட்டிகளில் வெளிப்படும் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களே. ஸ்ரீ டிவி நிர்வாகம் விருந்தினர்களின் கருத்திற்கு பொறுப்பு ஏற்காது. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இடிக்க போகிறாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி நடந்துக்கிறார். இவர் இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டன் கொடுத்துருக்காருன்றது அடிக்கிறாரு. ஆனால் ரிப்ளை என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, பப்ளிக்கே சிரிப்பாங்க, பொதுமக்களே சிரிப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ரிப்ளை என்ன கொடுக்குறாரு, இந்த கேஸ் விஷயத்தில் பஞ்சாயத்து தலைவர் வீடு போலீஸ் பாதுகாப்போடு இடித்து அகற்றப்பட்டது, அதனால் இந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கண்டெய்னை 3 பேருக்குமே இதே கண்டெய்னை வச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் அக்யூஸ்டு, பெயில் கிடைக்கலன்னா அக்யூஸ்டு என்ன. அப்போ அக்யூஸ்டாக இருக்கிறோம் பஞ்சாயத்து போர்டில் உக்காந்துங்கன்னு 9ஆம் தேதியிலேருந்து அவன் அக்யூஸ்டு நான் பெயிலபிள். 11ஆம் தேதி பஞ்சாயத்து போர்டில் உக்காந்து அந்த பார்க்குக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அதுக்கு 3000 ரூபாய் வசூல் பண்ணுறாரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மோடு திரு சந்தானம் அவர்கள் இணைகிறார். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் தான். தொடர்ச்சியாக நம்முடைய ஸ்ரீ டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவரோடு கேட்க பல கேள்விகள் இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் போட்ட கேஸு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கோர்ட்டு உத்தரவு சொல்லி உடனடியாக அதை காவல்துறை, வருவாய்த்துறை, ரெவென்யூ எல்லாம் களத்தில் இறங்கி ஆக்கிரமித்த ஒரு பஞ்சாயத்து தலைவர், அதுவும் திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவர். திமுக ஆட்சி நடக்குது, திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டையே இடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்போடு இந்த வேலை நடந்திருக்குது. இப்போயாவது இந்த திராவிட மாடல் அரசு நீங்கள் பாராட்டுவீங்களா, பாராட்ட மாட்டீங்களா? சார், இது என்ன சார், கோர்ட்டு உத்தரவு இது வரைக்கும் நான் 18 உத்தரவு வாங்கியிருக்கிறேன். இதில் ஒன்று தான் தொட்டிருக்காங்க, அதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட ஸ்ரீ டிவி மூலிமா உங்கள் டிவி மூலிமா இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல எவிஷனுக்கு, இதனால் எவிஷன் பண்ண முடியாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டெல்லாம் தடுமாறுறாங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் 2 வாட்டி நான் பேட்டி கொடுத்தேன், உங்களுக்கு தெரியும். இதோட எதிர்வினை தான் இன்றைக்கி போலீஸு நாளைக்கு நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அதை இடித்ததுனால அந்த இன்ஸ்பெக்டர் மறாநாளே மாற்றிட்டாங்க. அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இடிக்க போகிறாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி நடந்துக்கிறார். அந்த வீடியோலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லையும் போட்டிருந்தீங்க. ஒரு போலீஸ் அதிகாரியும் ரெவன்யூ அதிகாரியும் கல்லால் அடிக்கிறாரு அவங்க ஆளுங்களை. அதாவது வெளியிலேருந்து பொதுமக்கள் இதில் போர்வையில் ரவுடிங்களை கூட்டின்னு கல்லால் அடிக்கிறாரு, பெட்ரோல் ஊற்றுறாரு, குப்பைங்களை எரித்து மேலே போடுறாங்க. இவ்வளோ இஷ்யூ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே போய் சொக்காவை பிடிச்சி தள்ளுறாரு. அப்போ அவரை பிடிச்சி அவர் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலை. அன்றைக்கி உடனே ஒரு ஒன்றிய செயலாளர் வர்றாரு, தடுக்கிறாரு, அவர் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு. உடனே அந்த தொகுதி எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா வர்றாரு, அது பண்ணக்கூடாதுன்றாரு, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன எஃப்ஐஆர்? நான் பெயிலபிள் கேஸ். ஒரு நான் பெயிலபிள் கேஸ் எஃப்ஐஆர் என்றைக்கு போட்டாங்க? 9ஆம் தேதி போட்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் அவருக்கு பெயில் மூவ் ஆகலை. அதான் போன 26 கூட செங்கல்பட்டில் வந்தது, பெயில் தரல, 5ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்திங்கன்னா ஜாலியாக ஊரில் சுற்றின்னு வர்றாரு. நான் மெயினாக இதில் வந்த காரணமே எனக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி அவர் இது வரைக்கும் என்ன லைஃப் த்ரெட்டன் பண்ணாருன்னு சொல்லி சேலையூர் காவல் நிலையத்தில் குறைஞ்சது ஒரு 6 சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. பழைய சந்துரு இன்ஸ்பெக்டரை நான் கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி இருக்குது, அவன் என்னை 11 மாதத்தில் கைமா பண்ணுறேன்னு சொல்லி பப்ளிக்கில் வீடியோவோடு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் அவனை ரிமாண்ட் பண்ணல நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏசி கிறிஸ்டின் ஜெயசீல்னு ஒருத்தர் இருக்கார், சேலையூர் ரேஞ்ச் பார்க்குறவர். எல்லாத்துக்குமே அவர் தான் முட்டுக்கட்டையாக இருக்கார். இல்லை சார், ஏசி வெயிட் பண்ணுன்றாரு, ஏசி வெயிட் பண்ணுன்றாருன்னு. வேறு உங்களை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணா அதுதான் எனக்கு தெரியல. அவர் எஃப்ஐஆர் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாரா, இல்லை அவன் ரவுடிங்களை வச்சு என்னை போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரில காவல்துறை. இதுதான் நடக்குது இப்போ. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா போன இந்த 24ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கை ஒரு மனோஜ் தங்கராஜோட மச்சான் பப்ளிக் பார்க்கை என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறது இதுவும் அகரம் தென் வில்லேஜ் தான், கஸ்பாபுரத்தில் வருது. அகரம் பஞ்சாயத்தில் கஸ்பாபுரம் வில்லேஜ். இது ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு இதில் பேசியிருக்கோம், வீடியோ பார்க்கை என்கரேஜ் பண்ணுறான்னு. இது ஒரு பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கமிஷனர் உத்தரவு போடுறாரு. யாருக்கு? தலைவருக்கு போடுறாரு. இதில் நீங்கள் எந்த பர்மிஷனும் கொடுக்கக்கூடாது, நிகழ்ச்சிகள்லாம் கூடாது, இது பொதுமக்கள் பயன்பாட்டு பார்க்குன்னு சொல்கிறாரு. அதே மீறி பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஆர்டர் போட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு அந்த பார்க்கை 3000 ரூபாய்க்கு வாடகை விடுறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாடகை. பப்ளிக் பார்க்கை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அதான் லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு. அந்த தாளாளர் பேர் பார்த்தீங்கன்னா டேவிட் வில்சன். இவர் பால்வளைத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் இருக்கார் தெரியுங்களா, அவரோட சொந்த அக்கா வீட்டுக்காரர்
பிரதர்லாம் இதுக்கு இதை ஒரு தலைவர் லெட்டர் கொடுத்து வாடகை விடுறாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, கமிஷனர் இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லி நான் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறேன். ஒரு புகார் சிஎஸ்ஆர்ன்றது என்ன சார்? புகாரை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மனு. இந்த புகாரை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மனுவை கொடுக்கறதுக்கு ஏசி சொல்ல சார்ன்றார் இப்போ வந்திருக்க பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கறதுக்கு கூட ஏசி சொல்லணும்ன்றாரு. அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கறதுக்கு ஏசி சொல்லி தான் கொடுக்கணும். அந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு வேலை இல்லையே, ஒரு ரைட்டர் கூட வேலை செய்யலாமே. ஏங்க லா அண்ட் ஆர்டர் பார்க்குற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சிஎஸ்ஆர் கூட போகிறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அங்கே இன்ஸ்பெக்டர்? ஒரு ஏசி கீழே ஒரு ரைட்டரை போட்டுட்டு ஏன்பா நான் சொன்னால் கூட இல்லைனா கொடுக்காதுன்னு சொன்னால் ரைட்டரை வச்சு ஸ்டேஷன் நடத்திட்டு போகலாமே. இதுக்கு எதுக்கு மக்கள் வரி பணம்? இப்போ நான் மெயினாக அதில் சொல்ல வர காரணம் என்னென்னா, எனக்கு லைஃப் தட்டுன்னு இருக்குதுன்னு இத்தனை சிஎஸ்ஆர் இருக்குது. இத்தனை சிஎஸ்ஆர் மேலே இவங்க இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் ஒரு அக்யூஸ்டு நான் பைல் ஏற்கனவே அவன் பேரில் 2 எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர் நம்பர் 250 2022 420 கேஸ் ஒன்று இருக்குது அவனுக்கு பேரில். இப்போ இந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் நம்பர் 52 2026 ஒரு அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரியும் தாக்க முயற்சி பண்ணார், நான் பெயிலபிள் கேஸ்ன்னு இருக்குது. ஆனால் ஒரு நான் பெயிலபிளாக அவனுக்கு பெயில் கிடைக்கல. அவர் அக்யூஸ்டு, பெயில் கிடைக்கலன்னா அக்யூஸ்டு என்ன. அப்போ அக்யூஸ்டாக இருக்கிறோம் பஞ்சாயத்து போர்டில் உக்காந்துங்கன்னு 9ஆம் தேதியிலேருந்து அவன் அக்யூஸ்டு நான் பெயிலபிள். 11ஆம் தேதி பஞ்சாயத்து போர்டில் உக்காந்து அந்த பார்க்குக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அதுக்கு 3000 ரூபாய் வசூல் பண்ணுறார். அதை வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வேடிக்கை பார்த்து நிற்குது. அவங்களுடைய போலீஸ்காரரே சட்டை கோத்து தவிர. ஆமாம், இந்த லட்சத்தில் இருக்குது இன்னைக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறேன். எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல. ஒரு மினிஸ்டரோட தங்கச்சின்னு ஒன்று எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் வேலை செய்து பாருங்க. அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஓ, நீங்க வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது. நான் வந்து பிரச்சனை பண்ற ஆள் கிடையாது. நம்ம எல்லாமே வந்து லீகலா, நான் வந்து சட்டத்தை மதிக்கிற ஆளு சார், கோர்ட்டு மதிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதி அரசர்கள், நிறைய நீதி அரசர்கள் வந்து எனக்கு நான் கேட்கறது நியாயம் தெரிஞ்சு நியாயமான நீதி வழங்கின்னு இருக்காங்க. அந்த நீதியை வழங்காத அதிகாரிகள் மீது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலஞ்சேரியில் ஆர்டர் போட்டு கண்டெம்ட் ஆர்டர் போட்டு இவங்க பண்ணலான்றதுனால அப்பியரன்ஸ் ஆக சொல்லி செங்கல்பட்டு கலெக்டர், சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி, தாசில்தார், பிடிஓ 4 பேருமே வார்ன் பண்ணி எல்லாருக்குமே 5000 ரூபாய் ஃபைன் போட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஐஏஎஸ் மட்டும் வார்னிங் பண்ணிட்டு தாசில்தாருக்கும் பிடிஓவுக்கும் மட்டும் 2000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. இதை பண்ணலைன்னா இன்னைக்கு இந்த இடத்த இடிச்சிருக்க மாட்டாங்க தலைவர் விட. ஏன்னா திருப்பியும் இப்போ 2ஆம் தேதி அது எவிஷன் கண்டெம்ட் ஆர்டர், கண்டெம்ட் லிஸ்ட் ஆகுது 2ஆம் தேதி. 2ஆம் தேதிக்குள்ளே இவங்க எவிஷன் பண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே வைக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர்றது, இதே கேஸில் இதே மனோஜ் தங்கராஜோட அக்கா அனாதீனத்தில் 1.5 ஏக்கர் பட்டா போட்டு விற்றாங்க. இது இன்னொரு கேஸு ரிட் அப்பீல், லேண்ட் கமிஷனோட ரிட் அப்பீல் 2412 2022. அதில் வந்து ரிட் அப்பீலில் இதே நீதியரசர் SM சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இமிடியேட்லியாக இந்த பட்டாவை கேன்சல் பண்ணி இடத்த என்கரேஜ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைங்கன்னு உத்தரவு போட்டாங்க. எப்போ போன டிசம்பரில். இந்த 2 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் பட்டாவை கூட கேன்சல் பண்ணலை. அப்போ ஒரு மினிஸ்டர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து கோர்ட் உத்தரவை மதிக்கிறது இல்லை, அரசியல்வாதி உத்தரவை மதிக்கிறாங்கன்றது இதில் தெளிவாக தெரியுது. இந்த கோர்ட் ஆர்டர் தான் இந்த கண்டெம்ட்டில் தான் இருக்குது அதுவும். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இவங்க தப்பிக்கிறதுக்கு தலைவரோட வச்சுட்டோம் அப்படின்வாங்க. திருப்பி நாங்கள் அதை சேலஞ்சு பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவங்க பண்ணலைன்னு. இப்படி தான் போயின்னு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விஷயமா இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் இந்தியாவுடைய ஜனாதிபதி மூத்த குடிமகன் அவங்களுக்கு நான் லெட்டர் வச்சுருக்கேன். நாட்டோட பிரதமர் மோடிக்கு லெட்டர் வச்சுருக்கேன். ஹோம் செக்ரட்டரி அமித்ஷாஜி அவருக்கு 3 பேருக்குமே இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இஷ்யூ இருக்குது, நான் இவ்வளோ கவர்மெண்ட் லேண்டு கோயில் இடத்தெல்லாம் மீட்டுன்னு இருக்கிறேன், இவ்வளோ இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து லைஃப் தட்டன் வந்து இவ்வளோ சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க, யார் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லையும் கொடுத்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறேன். அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செக்ரட்டரிக்கு வந்து, சிஎம் செக்ரட்டரிக்கு வந்து டிஜிபிக்கு வந்து, டிஜிபிலேருந்து கமிஷனருக்கு வந்து, கமிஷனர் டிசிக்கு வந்துருக்குது. டிசி என்ன பண்ணுறாரு, விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்றார். இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க, அந்த லெட்ரு கூட நான் இங்கே வச்சுருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த லெட்ரு. இவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் இங்கிலீஷில் அடிக்கிறார் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இவர் இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டன் கொடுத்துருக்காருன்றது அடிக்கிறாரு. ஆனால் ரிப்ளை என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, பப்ளிக்கே சிரிப்பாங்க, பொதுமக்களே சிரிப்பாங்க.
ஒரு இன்ஸ்பெக்டர் ரிப்ளை என்ன கொடுக்குறாரு, இந்த கேஸ் விஷயத்தில் பஞ்சாயத்து தலைவர் வீடு போலீஸ் பாதுகாப்போடு இடித்து அகற்றப்பட்டது, அதனால் இந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கண்டெய்னை 3 பேருக்குமே இதே கண்டெய்னை வச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த கம்ப்ளைண்ட் அவர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்ரூவல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சில். அப்போ இவர் எந்த அளவுக்கு அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்ட்டு அதை தான் நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்க த்ரெட்டனை பற்றி அவங்க அதை கவலைப்படல. பற்றி அவங்க கவலையே படல. அது சம்பந்தமா ஏற்கனவே 6 முறை சிஎஸ்ஆர் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இதை போடுறாரு, இதை ஒரு டிசி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதை அவர் அப்ரூவல் பண்ணி அவர் தான் அப்லோட் பண்ணி ஏத்துறாரு, கம்ப்ளைண்ட் முடித்து வைக்கப்பட்டது. இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இந்த தமிழ்ல இவங்க ஏத்திருக்கிறத அவங்க படிச்சுட்டு இங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. தமிழ் தெரியாதுல்ல அவங்களுக்கு. மேல இங்கிலீஷ் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இங்கிலீஷ்ல வச்சுட்டீங்க, ஆனா ரிப்ளை தமிழ். சார், தமிழ்நாடு அரசு தமிழ்ல கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்ல, தமிழை நான் வரவேற்கிறேன், புரியுதா? ஆனா இவங்க நீங்க எல்லாத்தையுமே தமிழ்ல கொடுத்துருந்தா அவங்க யாரையாவது கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க. மேல கண்டெய்னே ஒரு லைஃப் த்ரெட்டன் கேட்டாருன்னு இங்கிலீஷ்ல அடிச்சிட்டீங்க. ஆனா கீழே பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து இதை கொடுக்குறாங்க தமிழ்ல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இது ஏதோ நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படி, ஏன்னா தமிழ் அவங்க படிக்க மாட்டாங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்க இவ்வளவு ஃப்ராடு, அதாவது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக்கை மாத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை முடிச்சு வைக்கிறது இல்லை, இந்த அக்யூஸ்ட வெளியே சுத்த விட்டுருக்காங்க தெரியுங்களா. இவன் என்னை சீக்கிரம் முடிச்சுட்டானா எல்லா கேஸையும் முடிச்சிடலாம் இவங்களுக்கு. இந்த மாதிரி எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்குது இதில். அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு இதை நான் சிடிவி மூலயமா நான் மத்திய மாநில அரசுக்கு தெரிவிச்சுக்கிறது, அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும்னா, நாளைக்கு எனக்கோ என் ஃபேமிலிக்கோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆச்சுன்னா இதுக்கு முழுக்க அரசு அதிகாரிகளும் இந்த காவல்துறை அதிகாரிகளையும் நான் இவ்வளோ பேர் எனக்கு லைஃப் த்ரெட்டன் பண்ணியிருக்கான்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் அவுட் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, கமிஷனரு, சேலையூர் இன்ஸ்பெக்டரு, டிசி எல்லாருக்குமே வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் வச்சுருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா இந்த காவல்துறை மேலே இந்த நம்பிக்கை எனக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னு காரணம், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க விசாரணை பண்ணாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வந்து ஒரு சிபிஐலையோ இல்லை என்ஐலையோ கொடுத்து விசாரிக்கணுன்றது தான் நான் உயிராக இருக்கும்போதே கேட்டுக்கிறேன். நான் போனதுக்கப்புறம் கூட இதை இவங்க மூடி மறைச்சிடக்கூடாது. ஏன்னா மூடி மறைச்சிட்டாங்கன்னா இந்த ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கேஸு கம்ப்ளைண்ட்டு க்ளோஸ் பண்ணல, என்ன க்ளோஸ் பண்ணிட்டா நான் போட்ட எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிடலான்ற ஒரு இதில் காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுகிறதான்றது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா, காவல்துறை மேலே இந்த நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உளவுத்துறை இதெல்லாம் ரிப்போர்ட் போட்டாங்களா போடலையா, இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாடு உளவுத்துறை இதை ரிப்போர்ட் போடுதா, மத்திய உளவுத்துறை இது என்ன பண்ணுது, மத்திய உளவுத்துறை மத்திய கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குதா. அப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து ஏன் அந்த தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல? ஸ்ரீ டிவியில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட, அதாவது நம்ம சேனலை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள்லாம். ஆனால் பல நேரங்களில் இந்த ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் தமிழக காவல்துறையில் இருக்கிறவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. நம்ம ஏதாவது பொய்யா விஷயம் பேசிடலாமா, உடனே ஒரு கேஸ் போட்டுடலாமே அப்படின்னு. நான் பேசுவதெல்லாம் உண்மைதான், உண்மையை தவிர ஒன்றும் இல்லை. நீங்களும் ஆதாரங்களோடு தான் பல கேஸில் போட்டுட்ருக்கீங்க. பார்ப்போம், கண்டிப்பாக இனிமேலாவது நடவடிக்கை எடுத்து உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் லட்சக்கணக்கான இந்துக்கள் உங்களை போன்றவர்கள் தர்மத்தை காப்பதற்காக பணி செய்துட்டு இருக்கீங்க. அவங்களுடைய பிரார்த்தனையும் கடவுளுடைய அருளும் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே மிலிட்ரியில் ஒர்க் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். நாட்டுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நாட்டு சொத்தை மீட்கிறதுக்கு தான் நான் என் உயிரை பற்றி கவலைப்படல. இந்த சொத்துக்களை மீட்கிறதுனால என் உயிரை போனாலும் எனக்கு கவலை கிடையாது, சந்தோஷம்தான். நாட்டுக்காக என் உயிர் போச்சுன்னா சந்தோஷம். ஆனால் ஒன்று, இதில் இருக்கிற அக்யூஸ்டுங்க லேண்ட் மாப்பியாக்கள் தப்பிச்சிடக்கூடாதுன்றது தான் நான் இந்த சிடிவி மூலிமா சொல்கிறேன். எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணுன்றேன். எனக்கு இந்த இவ்வளோ லைஃப் த்ரெட்டன் இருக்கிறதுன்றதை நீதி அரசர்கள் முன்னாடியே நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் காவல்துறை இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உளவுத்துறை எல்லாருமே தப்பு இல்லை, ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை இவங்க நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் 2 உளவுத்துறையிலேருந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெனுவனாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இவங்க அந்த மாதிரி கொடுக்காதன்றாங்க பழகுது. அதனால் அதை மாற்றிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த எவிஷன் பண்ணும்போது இன்ஸ்பெக்டரை மாற்றிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டதுனால. வீட்டை எரிச்சவொன்னே நேற்று தாசில்தாரை மாற்றிட்டாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டு எந்த லட்சத்தில் போயினுக்குது பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா சந்தோஷமான, இவங்க பண்ணது அது கூட நம்ம போட்ட இப்போ சிடிவியில் போட்டது,
நீதி அரசர்களை வந்து இப்போ ஃபைன் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ இவங்களுக்கு பயம் வருது. இப்போ தான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இது முழுசாக தடைப்படாமல் நடக்கணுன்றது, எனக்கு தகுந்த பாதுகாப்பு பண்ணணும். எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா இதை தமிழ்நாடு போலீஸு விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடியோ யாரும் விசாரிக்கக்கூடாது, இந்த என்ஐஏவோ சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுக்கு இந்த CTV மூலியமாக நான் கேட்டுக்கிறேன்.